வாசல் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் உண்டு. எல்லாம் இருந்தது ஒரு காலத்தில், ஆனால் இப்பொழுது வெறுமையாக்கப்பட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆமேன். ஏதேனில் இருந்து வனாந்திரத்திலிருந்து கானான் என்கிறதை தாண்டி கானானில் இருந்து வனாந்திரத்தில் கொண்டு வந்து விடப்பட்டவர்கள் உண்டு. இப்படிப்பட்டவர்களோடு தான் இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சில செய்திகளை, அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியான சில நற்செய்திகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த நாள் என்னோடு தான் பேச போகிறார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தர் மதிலை எழுப்புகிறார்? ஏன் மதிலை எழுப்புகிறார்? தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை முன்வைத்து இந்த காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நீங்க நல்ல கவனித்தால் உங்களுக்கு இந்த சத்தியம் புரியும். தாவீது நமக்கு நன்றாய் தெரியும், கர்த்தரையே தன் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவன். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்தியம் பாரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே, அவர் சத்தியம் இப்படி அடைக்கலமாய் கொண்டிருந்த தாவீது இப்பொழுது என்ன ஒரு யோசனைக்குள்ளே வருகிறான் என்றால், 1 சாமுவேல் 27வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில், நான் பெலிஸ்தியரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில், இதுவரைக்கும் அவன் தஞ்சம் அடைந்தது, அவன் போய் அடைக்கலம் புகுந்தது கர்த்தர் சமூகத்தில் மட்டுமே. ஆனா இப்பொழுது நாளாக நாள் இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சவுல் இருக்கிறார்ல, இனி நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். சவுலுக்கு பிரச்சனை என்னன்னா, இனி நான் தாவீதை ஒரு இதுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி 3 வாட்டி ஈட்டி எறிஞ்சிட்டான். அது போக 2 வாட்டி தாவீது கையில சவுல் மாட்டுறான். மாட்டினதுக்கு அப்புறம் தாவீதை ஒண்ணு செய்யாம விட்டு ஒப்புரவாக பேசுகிறார். பேசிட்டு போய் திரும்பவும் தேடுறான். இது என்ன ஆயிட்டு அப்படின்னா, உறுதியான நம்பிக்கை உடைய தாவீது நம்பிக்கை இழந்தவன் ஆயிட்டான். இப்ப எப்படி வாராரு பாருங்க. எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் அப்படிங்கிறான். எப்படி பேசின தாவீது தெரியுமா? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று பேசிக்கொண்டிருந்த தாவீது இப்பொழுது எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, அந்த சூழ்நிலை எப்படி பேச வச்சது தெரியுமா? எப்படியும் நான் இதுல செத்துருவேன், என்றைக்காவது ஒரு நாள் நான் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இந்த மேட்டர் சவுலுக்கே தெரியாது. நம்முடைய சூழ்நிலை நம்மளை எப்படி பேச வைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீ கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கை ஒண்ணு பேச வைத்தது ஒரு காலம் அப்படிதான். ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தார். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமாத்திரம் அப்படிங்கிறான். இப்படி பேசிக்கொண்டிருந்த தாவீது இப்ப எந்த நிலைமைக்கு வந்துட்டார்னா, எப்படியும் சவுல் கையால தான் நமக்கு சாவு. நாம் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம்? நீ இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா தாவீதே? இதுவரை உன்னை விட்டு கொடுக்கலையே,
இப்படி பேசுவதற்கா நான் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தேன், இப்படி பேசுவதற்கா நான் உன்னை கரடியின் வாய்க்கு தப்புவித்தேன், இப்படி பேசுவதற்கா நான் உன்னை கோலியாத்தின் பட்டயத்துக்கு தப்புவித்தேன், இப்படி பேசுவதற்கா நான் உன்னை சவுலின் ஈட்டிக்கு தப்புவித்தேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி உன்னை கண்மணியை போல பாதுகாத்தது இப்படி பேசுவதற்கா? ஹல்லேலூயா, ஆமென். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் எப்படி அந்த சவுலுக்கு. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை, நெடுநாள் பிரச்சனை. ஆரம்பத்தில் நான் இதுல இருந்து வெளியே வருவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவே இப்படி பாடிட்டு இருந்த, இப்படி பேசி கொண்டிருந்த தாவீது இப்ப என்ன தீர்மானத்துக்கு வர தெரியுமா? எப்படியும் அவுட்டு. சிலர் எக்ஸாம் எழுத போறதை எப்படி தான் எழுத போறாங்க, எப்படியும் ஃபெயில் தான். என்ன ஒரு தீர்மானம், என்ன ஒரு நிச்சயம். அதுக்கு ஜெபம் வேற. பாஸ்டர் ஜெபம் பண்ணி விடுங்க, எதுக்கு ஃபெயில் ஆறதுக்கா? ஆண்டவரே நம்ம இங்க இருந்து ஆண்டவர் எப்படியாவது பாஸ் ஆயிட்டோம். ஆமென். அப்படி ஒரு பையன் பாஸ் ஆகி, பாஸ்டர் பாஸ் ஆயிட்டேன், கையை ரொம்ப ஆட்டாத. ஹல்லேலூயா. இது நம்மளே தீர்மானிச்சுட்டு எப்படியும் அவ்வளவுதான். கர்த்தர் எனக்கு இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. அடுத்த மாசம் வட்டிக்காரன் தானே, என்ன சொல்லணும்னு தெரியலையே, நம்மளே செட் பண்ணிடுறோம். எப்படியும் நான் சவுல் கையால எந்த நாளிலாகிலும் ஒரு நாள். 1 சாமுவேல் 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இதுவரை கைவிடாதவர் இனிமேலா கைவிட போகிறார். இதுவரை ஒப்பு கொடாதவர் இனிமேலா ஒப்பு கொடுக்க போகிறார். இதுவரை தள்ளிவிடாதவர் இனிமேலா தள்ளிவிட போகிறார். எனவேதான் கர்த்தர் கேட்கிறார், ஏசாயா 46, 3, 4, 5 வசனங்களிலே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, உன்னை மீதியா வைத்திருக்கிற. நீ எப்படி இருக்கிற தெரியுமா? இங்க பாரு, கேளு. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, யாருக்கு என்னை ஒப்பாகும்படிக்கு, யாரோட என்ன கம்பேர் பண்ற அப்படின்னு கேட்கிறார் பாருங்க. நீ யாரோட என்ன கம்பேர் பண்ற? ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட மனிதன் அல்லவே. தன் காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறியதே, ஆனாலும் அன்போ மாறாதது. காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறியதே, ஆனால் அன்போ மாறாதது. கைகளை உயர்த்தி உமக்கே ஆராதனை, ஆமென். உமக்கே ஆராதனை, நீர் என்னை காண்பவரே. உமக்கே glory ஜீசஸ், உமக்கே ஆமென். நீர் எந்தன் எல்ரோய். ஏன்னா தாவீது ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவார்.
அப்படி போகும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் அடைக்கலம் கொடுப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு சொல்லி தாவீதை அனுப்பி விட்டுருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா ஃபர்ஸ்ட் தாவீதை ஏற்றுக்கொள்வாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனையாயிரும் சொல்லி அனுப்பி விடுவாங்க. ஆமென். இப்படி ஒரு 10 இடத்துல அல்லது ஒரு 5 இடத்துல அல்லது ஒரு 4 இடத்துல அல்லது ஒரு 7 இடத்துல நான் நம்ம லைஃப் வச்சு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பித்ததும் தாவீது மைண்ட் எப்படி செட் ஆக ஆரம்பிச்சுட்டுனா, எல்லா இடத்துல எனக்கு அடைக்கல நிரந்தரம் கிடையாது, அத எங்கேயும் கொண்டு வந்துட்டாருன்னா ஆண்டவர் விஷயத்திலையும் கொண்டு வந்துட்டார். அப்படி எப்படி கொஞ்ச நாள் தான் சரி, இங்க நமக்கு கொஞ்ச நாள், இதுல கொஞ்ச நாள் வாழ்ந்துரும், அதுக்கப்புறம் அன்று சிங்கத்தின் வாய்க்கு பக்கத்தில் இருக்கும்போது நம்பிட்டு இருந்தான், இன்று சவுலின் கைக்கு தூரமா இருக்கும்போது கூட நம்பிக்கை இல்லாம இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது, வாசலை அடைச்சே ஆகணும். இது தாவீது என்ன பண்ணுவார் தெரியுமா? எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையா இரும் என்று சொல்லிக் கொண்டிருந்த தாவீது இப்பொழுது அடைக்கலத்துக்காக ஆகீசினிடத்தில் போகிறான், பெலிஸ்தியர் பட்டணத்துக்குள்ள என்றாகிறான். ஆமென். ஆகீசினிடத்தில் போய் என்ன கேட்கிறான் என்றால் 1 சாமுவேல் 27:5 வாசியுங்கள். தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமா? ஆகீசின் கண்களில் தயவுக்காக கெஞ்சி நிற்கிறார். தாவீதினுடைய லைஃப் எப்படி? காலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைக்காய் தேவனுடைய தயவுக்காய் கர்த்தர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற தாவீது இப்பொழுது ஆகீசின் கண்களில் காத்து பட்டணத்தில் இருக்கிற பெலிஸ்தியருடைய பட்டணத்தில் இருக்கிற ஆகீசினிடத்தில் போய் தயவுக்காக நிற்கிறான். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? உம்முடைய அடியான், உம்முடைய அடியான். இதே பெலிஸ்தியர் ஹீரோவா வர்ஷிப் பண்ணின கோலியாத்தை வீழ்த்தின தாவீது இப்பொழுது பெலிஸ்தியர் இடத்தில் போய் உமது அடியான் நிற்கிறான். ஆமென். இதே பெலிஸ்தியருக்கு முன்பதாக தான் ஒரு காலத்தில் நெஞ்ச நிமிர்த்தி நின்று சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிறவர் வில்லினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர், நான் அவருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். இப்படி சொல்லி ஜெயித்து கொண்டிருந்த தாவீது இப்பொழுது அதே பெலிஸ்தியர்கிட்ட போய் தயவுக்காக நிற்கிற. ஆண்டவர் பார்த்தார், மதில எழுப்பாம வேற வழியே இல்லை. இன்னும் மதில் எழுப்ப ஆரம்பிக்கல. ஏன் மதில எழுப்புறார் அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. ஆண்டவர் பார்த்தார், ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உன்னை கண்டெடுத்தது ஆகீஸ் அல்ல, உன்னை இதுவரை போஷித்து காப்பாற்றினது ஆகீஸ் அல்ல, இதுவரை உன் தீபத்தை அணையாமல் காப்பாற்றினது ஆகீஸ் அல்ல, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் இதுவரை உன்னை சுமந்து கொண்டு வந்தது இன்னொருவனிடத்தில் போய் கை நீட்டி நிற்பதற்கல்ல தாவீதே. ஆமென். ஆகீஸ் என்ன பண்ற தெரியுமா? சிக்லாகை கொடுக்கிறான், இதை வச்சுக்கப்பா. வச்சுட்டு ஆகீஸ் சொல்லும் ஒரு வார்த்தையை கேளுங்கள். 12வது வசனத்தை பாருங்கள். ஆகீஸ் தாவீதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான். எப்படி? ஒரு விஷயம் கூட வாசிங்க. ஆகீஸ் தாவீதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான். என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாக இருப்பான். உலகம் இன்னும் வாசலை திறந்து காத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க அவருடையவனாய் அவருடையவளாய் இருப்பதை விட்டு உலகத்தினுடையவர்களாய் இருக்கும்படிக்கு டோர்ஸ் இன்னும் ஓப்பனா தான் இருக்கிறது. ஆனா இதுவரை நிற்க வைத்தாரே, இதுவரை அவருடைய நாமத்துக்காக நிற்க வச்சிட்டாரே,
ஆனா அந்த கடைசி நேரத்துல, இன்னும் கொஞ்ச நேரத்துல தாவீதே என்ன நடக்க போகுது தெரியுமா? தாவீதே, நீ யார் கையில விழுவேன்னு சொல்ல போறியோ அவன் விழுவதற்கான காரியம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. ஆனா அதுக்குள்ள இப்படி ட்ராக் மாறி போயிட்டியே தாவீதே. நமக்கு தெரியும் இதனுடைய கடைசி அதிகாரத்துல சவுல் இல்ல. இவ்வளவு நாள் உன்னை காப்பாற்றி 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 காப்பாற்றி, நல்லா புரிந்து கொள்ளுங்க, கொஞ்சம் ட்ராக் கொஞ்சம் விட்டுறலாம். இனி ஆண்டவற்றெல்லாம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. இனி தேவனே எனக்கு அடைக்கலெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்க நீங்க ஜெபித்து நீ பிரயோஜனம் இல்லைன்னு வருதோ அந்த இடத்துல ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க, என் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற டைம் வந்து விட்டது. எனவேதான் பிசாசு என்னை திசை திருப்ப பார்க்கிறான். பிசாசு என்னை திசை திருப்ப பார்க்கிறான். எவ்வீரு வீட்டுக்கு இயேசு பக்கத்துல வரும்போது எவ்வீரு வீட்டுல வந்து சொல்றாங்க, போதகரை இனி தொந்தரவு பண்ணாது. ஏன்னா ஆண்டவர் பக்கத்துல வந்துட்டாரு. சீயோனே, உனக்கு தயவு செய்யும் நேரம் வந்து விட்டது. உனக்கு குறித்த நேரம் வந்து விட்டது. இந்த நேரத்தில் நீ இப்படி கை நீட்டுவதற்கு பதில் அவருடைய தயவுக்காய் கெஞ்சுவா என்று பார்த்தால், ஆகீசிடத்தில் போய், நான் உம்முடைய அடியான். ஆகீசும் பாருங்க, இவனுடைய இந்த செயல் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரவேலர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? தாவீதை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரவேலருக்கு பெரிய பகையாளியை யாரு தெரியுமா? பெலிஸ்தியர். தாவீது இப்ப எங்க போய் இருக்கிறான்? பெலிஸ்தியர். கர்த்தர் தாவீதை எதற்கு தெரிந்தெடுத்தார்? இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக. ஏன் ஆண்டவர் மதில் எழுப்புறார் தெரியுமா? தாவீதை, எனக்கு உன் ஃபியூச்சர் முக்கியம். உனக்கு உன் கரண்ட் சிச்சுவேஷன் முக்கியமா இருக்கலாம், எனக்கு உன் ஃபியூச்சர் முக்கியம். எனக்கு உன் ஃபியூச்சர் முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அநேகருக்கு மதிலை எழுப்பி வைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவரே, நாங்க எவ்வளவு முயற்சி, எனக்கு உன் ஃபியூச்சர் முக்கியம், அவ்வளவுதான். சில பிள்ளைங்க மலையில விளையாடுவாங்க, சில பெற்றோர் பிள்ளைங்களை விட மாட்டாங்க. ஏன்? ஃபியூச்சர் முக்கியம், ஹெல்த் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதே, சவுலை பாரு. சவுலை நான் தள்ளுனதுக்கு அப்புறம் பெலிஸ்தியர்ட்ட போய் அடைக்கலம் போகலையே, நீ போயிட்டியே. சி, இந்த தேவ பிள்ளைங்க ட்ராக் மாறுறது மாதிரி வேற யாரும் மாற மாட்டாங்க. தேவ பிள்ளைங்க பின்மாற்றம் அடைகிறது மாதிரி வேற யாரும் அடைய மாட்டாங்க. தேவ பிள்ளைங்க மறுதளிக்கிறது மாதிரி. இன்னைக்கு பாருங்க, அநேகர் கடவுளே கிடையாதுன்னு சொல்றது யாருன்னு பார்த்தா ஒரு காலத்துல அப்படி இருந்தவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் வசனம் சமூகம்னு நாடுனவங்க தேடினவங்க இன்னைக்கு பைபிள் எப்படி சத்ருவானவன் கண் வைக்கிறான் பாத்தீங்களா? இப்போ தாவீது என்ன பண்ணுவார்னா, எல்லா இடத்துலயும் போய் யுத்தம் பண்ணிட்டு அங்கிருந்து பொருட்கள் எல்லாம் கொண்டு ஆகிஸ்ட வைப்பான். ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது, மதில எழுப்பிட வேண்டியதான். கர்த்தர் மதில கட்ட ஆரம்பிக்கிறார். எல்லாம் சொல்ல நேரம் இல்லை, அதனாலதான் ஃபர்ஸ்டே 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஆமென். இப்பொழுது பெலிஸ்தியர் யாரோட யுத்தம் பண்ண போறாங்க தெரியுமா? இஸ்ரவேலரோடு. ஏற்கனவே தாவீது இஸ்ரவேலரின் நடுவில் இருக்கிறதுனால இஸ்ரவேலர்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாவீது அங்க போயிருக்கிறார். தாவீதை பொறுத்த வரைக்கும் தாவீது யாருக்காக அங்க போனார்னா, தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன்னோடு இருக்கிற 600 பேருக்காகவும். அந்த 600க்காக போனா, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தது 600க்காக அல்லப்பா, ஒரு தேசத்துக்காக, ஒரு கூட்டத்துக்காக. நீ வெறும் 600க்காக ஆண்டவரை விட்டு போற பாரு, 600க்காக. இப்ப பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண போகும்போது ஆகீஸ் சொல்றான் தாவீதை பார்த்து, தாவீதே நீயும் என் கூட வரணும். தாவீது வர்றதுக்கு ரெடி ஆயிட்டான். தாவீதே, அன்று கர்த்தருடைய சேனையை நிந்தித்த போது உனக்கு ரத்தம் துடிச்சது, இதயம் துடிச்சது. இன்னைக்கு நீ பெலிஸ்தியர் கூட சேர்ந்து இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா போக போறியா? ஆண்டவர் பார்த்தார், மதில எழுப்பலன்னா இவனை எல்லாரும் வெறுத்துருவாங்க. மதில எழுப்பலன்னா
கர்த்தர் மதிலை எழுப்ப வைத்தார். எப்படி எழுப்ப வைத்தார் தெரியுமா? பெலிஸ்தியர் பார்க்கறாங்க, இவன் யார் இங்க நிக்கிறான் அப்படிங்கிறாங்க. நேத்தும் தாவீது அங்கதான் இருந்தான், எல்லாருக்கும் தெரியும். இவன் பெலிஸ்தியருக்கு கோபம் வருது, இவனெல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஆகிஸ்ட சண்டை போடுறாங்க. ஆகிஸ் சொல்றான், இங்க பாரு, அவன் இதுவரை நமக்கு நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறான். அப்பொழுது பெலிஸ்தியர் சொல்றாங்க, இவன் யார் தெரியுமா? இவனை குறித்தல்லவா ஸ்திரீகள் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவா பாடினார்கள். ஆமென். இவனை குறித்தல்லவா. 29வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று இந்த தாவீதை குறித்தல்லவோ பாடினார்கள் என்று சொன்னார்கள். இப்ப பெலிஸ்தியர் பாருங்க, இப்ப ஆகீஸ் தாவீது கிட்ட நோ சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் கிரியேட் பண்றார். இதுதான் மதில். அதுவரை எஸ் சொல்லிட்டு இருந்த தாவீதுக்கு எஸ் சொல்லிட்டு இருந்த ஆகீஸ் இப்போ நோ சொல்லணும். ஆமென். தாவீதே, எத்தனை ஆகீஸ் சப்போர்ட்டிவா வந்தாலும் ஒரு இடத்துல நோ சொல்லி உன்னை டேமேஜ் பண்ணிடுவாங்க, உன்னை ஏமாத்திடுவாங்க. ஆனா என்கிட்ட வா, எல்லாத்துக்கும் எஸ் சொல்ற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப பாருங்க, பெலிஸ்தியர் சொல்லலாம் இவன் இருக்க கூடாது. இன்னும் சொல்லணும்னா, தாவீதே, எந்த இடத்துல உன்னை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார் பாரு. அவங்க ஹீரோ கழுத்தை வெட்டி இருக்கிற நீ, அவங்க ஹீரோ தலையை வெட்டி இருக்கிற அந்த கூட்டத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இவனை குறித்த பாடல் பெலிஸ்தியர் வரைக்கும், தேசம் வரைக்கும் தொனித்திருக்கிறது. பெலிஸ்தியர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கு முந்தின வசனத்துல, இவன் இப்படி ஒப்புரவாகினது எதுக்கு தெரியுமா? இந்த மனுஷருடைய எந்த மனுஷர் கூட இருக்கிற 600, இந்த வெறும் 600க்காக 1000 விட போறான். வெறும் 600க்காக தேவ திட்டத்தை விட போறான். வெறும் 600க்காக, அற்ப ஆதாயத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விட்ட ஏசாவை போல 30 வெள்ளி காசுக்காக மகிமையை விட்ட யூதாச போல இந்த 600க்காக ஒரு கூட்டத்தை விட போறான். ஆண்டவர் பார்த்தார், இந்த மதில கட்டலைன்னா, சப்போஸ் இந்த மதில் கட்டாம ஆகிஸ் சொல்றான், பரவாயில்ல அவன் வரட்டும். ஏன்னா ஆகிஸ் அந்த பொசிஷன்ல இருக்கிறான். ஆகிஸ் எஸ் சொன்னா எல்லாரும் எஸ் தான். ஆனா இப்போ ஆகிஸ்க்கு வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போகுது. கர்த்தர் மதிலை கட்ட வைக்கிறார். ஒரு வேளை மதிலை கட்டாம ஆகிஸோடு கூட தாவீது யுத்தத்துக்கு போயிருந்தான்னு வைங்களேன், இந்த யுத்தத்துல கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? யார் மடியணும்? சவுல் மடியணும். அப்படி சவுல் மடிந்திருந்தால் தாவீது எந்த கூட்டத்தில் இருந்திருப்பான் தெரியுமா? பெலிஸ்தியர் கூட்டத்தில். இஸ்ரவேலருக்கு ஏற்கனவே தாவீது அங்க இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் சவுல் தள்ளப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. ஒருவேளை சவுல் மரிக்கும் போது ஆகிஸோடு கூட ரதத்துல தாவீதும் இருந்திருந்தால், அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் தாவீத தங்கள் தலைவனாய் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் கர்த்தர் மதிலை கட்டுகிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நடக்காம போயிடக்கூடாது. அது நடக்கணும், அது நடக்கணும், அது நடந்தே. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஏன் இந்த மதிலை கட்டி எழுப்பினார் தெரியுமா? தேவன் என்னை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது தாவீதுக்கு இப்ப அது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. தாவீதுக்கு அது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அன்னைக்கு அவசியம் இருந்துச்சு. அன்னைக்கு ஆகாரம் கொடுக்க வந்தா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அன்னைக்கு நானும் எனக்கு கொஞ்சம் ஆடுகள் அப்படி இல்லையே தாவீதே, நீங்க அப்படி இல்லையே. நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? இப்படித்தானே இருந்தீங்க தாவீது. இப்போ என்ன, நானும் என் குடும்பம் அந்த 600 பேர் நாங்க சாப்பிட்டு நல்லா இருந்தா போதும்பா. அவங்க எக்கேர் கெட்டு போனா என்ன, தேசம் எப்படி போனா என்ன, சபை எப்படி போனா என்ன, ஜனம் எப்படி. இதுக்கா உன்னை கர்த்தர் அழைத்தார், இதுக்கா கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தார். ஆரம்பத்துல தேசம், சபை, ஆத்தும பாரம் இப்படி போய் கொண்டிருந்த நீ, இப்ப நான், என் வயிறு, என் குடும்பம் என்னை சுத்தி இதோட நிக்கிறியே.
சவுல் மேல அம்பு எய்யும் போது எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லிருப்பாங்க? தாவீது தான் கொன்றான், தாவீது தான் கொன்றான், தாவீது தான் கொன்றான். தாவீது ஏற்கனவே என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? அபிசாயை பார்த்து 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களிலே அபிசாய் சொல்றான், தாவீதை பார்த்து கர்த்தர் சவுலை ஒப்பு கொடுத்தார் என்று. உடனே தாவீது அபிசாயை பார்த்து சொல்றாரு, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல சொல்லுவாரு, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்தில் போய் மாண்டாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, அன்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொன்னானே, கர்த்தர் காக்கதான் மதிலை கட்டினார். உனக்கே தெரியாது, நீ நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணி இருக்கிற, நீ நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணி இருக்கிற. நீ தானே தாவீதை ஜெபம் பண்ண, கர்த்தர் என்னை எப்படி எப்படி ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு போனார் பாத்தீங்களா? எப்படி காக்கப்பட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு தாவீது இப்படி ஜெபம் பண்ணல. இன்னைக்கு தாவீதுக்கு என்ன தேவைன்னா, நான் நல்லா இருக்கணும், என் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். ஆனா அன்னைக்கு தாவீது அப்படி இல்ல, நான் கையை போட்டுறக்கூடாது, அப்பா என்ன காத்துக்கோங்க. இன்னைக்கு கர்த்தர் உரிமை எடுத்து அநேகருக்கு மதில கட்டுறார். ஏன் தெரியுமா? நீ அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிற ஆண்டவர்கிட்ட, அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிற. என் வாழ்க்கையில நிறைய மதில கர்த்தர் கட்டி இருக்கிறார். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா நிக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா ஒரு காலத்துல என் ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்ண வைத்தார் தெரியுமா? ஆண்டவரே, பைபிள்ல 2 வாசல் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, ஒன்று கேட்டுக்கு போகும் வாசல், என்னோட ஜீவனுக்கு போகும் வாசல். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்ப்பா, என் முன்னாடி ஒரே ஒரு வாசல் தான் இருக்கணும், அது நீங்க திறந்த வாசலை மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த வாசலும் என் முன்னாடி ஆப்ஷனா வைக்காதீங்க, அதை தடுத்துருங்க, தடுத்துருங்க. ஒரு காலத்துல இப்படி எல்லாம் ஜெபம் பண்ண வைத்தார், இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நிற்க வைத்து கொண்டு இருக்கிறார். அவன் ஒரு காலத்துல உனக்கே தெரியாது உன்னை எப்படி ஜெபம் பண்ண வைத்திருப்பார் என்று, உனக்கு புரியாது. கர்த்தர் இன்னைக்கு மதிலை கட்டுவது எதற்கு தெரியுமா? உன்னை காக்குறதற்காக. ஹல்லேலூயா. இந்த மதிலை கட்டலன்னா நீ என்றைக்குமே யாருடைய ஊழியக்காரனா இருப்ப தெரியுமா? ஆகீசுடைய ஊழியக்காரனா இருப்ப. உன்னை ஆகீசுடைய ஊழியக்காரனா இருக்க கொண்டு வரல தாவீதே. திட்டம் தெரியாம பேசுற தாவீதே. நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா தாவீதே? இயேசு நடந்து வரும்போது அவரை பார்த்து தாவீதின் குமாரனை என்று கூப்பிடுகிற அளவுக்கு உன்னை குறித்து அவருடைய திட்டம் பெரியது. ஓ, அவர் கையில் இருக்கிற திறவுகோலுக்கு தாவீதின் திறவுகோல் என்று சொல்ல வைக்க போகிறார். என்ன பெரிய திட்டத்தை வைத்து உன்னை அழைத்திருக்க. நீ இந்த 600க்காக, நீ இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக ஆகிஸ்ட போய் கை நீட்டிட்டியே. Thank you Holy Spirit. இந்த மதிலை கட்டுவது எதற்காக? உன் மேல குற்றம் வந்துடக்கூடாது, உன் மேல குற்றம் வந்துடக்கூடாது, உன் மேல குற்றம் வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்துல நீ அப்படி இருந்த. ஆமே, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல நான் கை வச்சிடக்கூடாது. நான் அப்படி வைக்காதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. இப்படி ஜீவனை கொண்டு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லி இருக்க கர்த்தர் மதில் கட்டாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. ஏங்க, நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க நாங்கள் வெளியூர் போயிட்டு வரோங்க, வீடை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கீயை தந்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். பக்கத்து வீட்டில் நைட்டு திடீர்னு ஏதோ நடமாடுகிற சத்தம் கேட்டாலே நம்ம என்னன்னு எட்டி பார்ப்போம். ஏன்னா அவங்க கீயை யார்கிட்ட தந்துட்டு போயிருக்கிறாங்க? அது ஏதோ பூனை நாய் ஏதாவது இருக்கும், ஆனாலும் நம்ம கையில கீயை கொடுத்திருக்கிறாங்க. இப்படி நம்ம இடத்துல ஒப்படைக்கப்பட்டதே நம்ம பார்க்கும்போது ஹல்லேலூயா, தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்துல காட்டில் இருக்கும்போது ஒப்படைத்தவன், வனாந்திரத்தில் இருக்கும்போது ஒப்படைத்தவன், தனிமையில் இருக்கும்போது ஒப்படைத்தவன். கர்த்தர் பாதுகாக்கதான் மதில். ஆண்டவரே, எனக்கு நேற்று வர ஆகிஸ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு, இப்போ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு ஆகிஸ் என் கூட வரக்கூடாது, போயிரு, என் கூட வரக்கூடாது. ஆண்டவரே, இப்படி ஒரு ரிஜெக்ஷன். ஆண்டவரே, இந்த மதில், அப்படி மதில் கட்டப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, ஏன் மதில் கட்டினார் தெரியுமா? 1, உன்னை காக்க. 2, உன்மேல் குற்றம் சுமராதிருக்க. 3, அவருடைய திட்டம் வாழ்க்கையில நிறைவேற.